இப்ப தெரிஞ்ச அதை விட்டுப்பட்டு போக மாட்டார். சாந்தி தானே மார்க்கம். அல்லாவே சொல்றான், நான் சாந்தி மார்க்கத்தை நீ செஞ்சிருக்கேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படின்னா அந்த சாந்தி வழியால இஸ்லாம் என்று சொல்ற அரபு சொல்லுக்கு சாந்தி, சாந்தி என்ன? அமைதியாக இருக்கிற ஒரு நிலை, உள்ளம் சாந்தி பெற்று வாழுமங்க. அந்த சாந்தி அடைஞ்சு இருக்கிற அந்த நிலையை நோக்கி உள்ளம் போறது. அப்ப இந்த சாந்தி நிலையை நோக்கி போறேன்டா, இந்த சாந்தி அடைகிற இந்த பாதையில போறேன்டா, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த சாந்தியில போய் அந்த உள்ள அமைகிறேன்டா, அல்லாஹ் கிட்ட போனாலே அன்றி நடக்காது, முடியவே முடியாது இல்லையா? அப்ப வேதம் என்ன சொல்லுதுண்டா, அல்லாஹ்வை நினைவுபடுத்துற உள்ளங்கள் எல்லாம் சாந்தி பெறுகின்றன. அப்ப ஒருத்தர் சாந்தியோட இருக்கணும், அமைதியா இருக்கணும், அந்த உள்ளத்தை சாந்தி நிலையில வச்சிருக்கணும் என்று விரும்பினாரண்டா அவர் அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்கு வரணும். அதுக்கு அவருக்கு முதலாவது அல்லாஹ்வை நினைவுபடுத்துற எப்படி நினைவுபடுத்தினா அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதாக ஆகும் என்று அவர் அந்த கரெக்டா அதை புரிஞ்சு வச்சிருக்கணும், கரெக்டா அதை புரியணும், கரெக்டா அதை பிடிச்சிருக்கணும், கரெக்டா அறிவால விளங்கிருக்கணும். முதல் என்ன செய்யணும்? பலமுறை சிந்தி ஒரு முறை செயற்பாடு, உன் கையில் வெற்றி உண்டு. அப்ப அந்த சிந்திக்கிற விஷயத்தில அவர் குறைவு வைக்காம, சிந்திக்கிற விஷயத்தில குறைவு ஒன்றை வச்சுக்கிட்டு குறைவாக சிந்திக்காம ஆழமாக அவர் சிந்தனை செஞ்சு ஆழமாக அந்த சிந்தனையில இறங்கி அல்லாஹ்வை நினைவுபடுத்துற எப்படி, உள்ளத்தாலே எப்படி நினைவுபடுத்தலாம்? வேதம் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வை எப்படி நினைவு படுத்திருக்காக என்று அந்த விஷயத்தை அறிஞ்சாரண்டா, அறிகிற விஷயத்துக்கு அவர் அறிவை பயன்படுத்தினாரண்டா, அணுகிற முறை லேசாரிக்கும். அதை அணுகிற அமைக்கிறது அதைத்தான் அணுகிறேன். அப்ப உஸ்தாது ஒரு பாட்டி சொல்றாங்க, சரணடைய வழி உண்டு, சரணடைகிறதுக்கு வழி இருக்கா, சத்குருவின் மொழி உண்டு, சத்குருவோட மொழி இருக்கா, சாத்வீக நெறி இருக்கங்க, சாத்தியப்படுத்தக்கூடிய நெறிப்படுத்தல் நெறி இருக்கங்க, நெறிப்படுத்தி இருக்கங்க. அப்படின்னா சாத்தியம், உனக்கு சாத்தியம் நெறிப்படுத்தி இருக்கு அது மாதிரி என்றுதான் சொல்றாங்க. இன்னைக்கு சாத்தியம் இல்லைன்னு யோசிக்காத, உனக்கு சாத்தியம் நெறிப்படுத்தி இருக்கி, சரியான நெறிப்படுத்த சாத்தியம் என்றுதான் சொல்றாங்க. அப்ப நமக்கு அதை பார்க்கிற நமக்கு, நம்ம அந்த தியானத்தில் இறங்குற நமக்கு அதை நமக்கு சாத்தியப்படுத்தலாம். இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்காக, இப்படி ஒரு வரியை எழுதியிருக்காக. இன்னொரு பாட்டுல என்ன எழுதுறாங்க? சத்தியத்தை உணர்த்தா கல்வி ஜன்னத்தில சேர்த்து வைக்காது, அனுபவத்தில பெற்றுக்கொள்ளு தம்பி என்று எழுதுறாங்க. அப்படி என்ன ஈனைக்கு என்ன எழுத வாராக, என்ன நமக்கு சொல்ல வாராக என்றா, நீ அனுபவத்துல பெற்றுக்கொள்ளலாமுங்க, அனுபவத்துல பெற்றுக்கொள்ளலாம். சத்தியத்தை உணர்த்துற கல்வி இது உன்னை ஜன்னத்தில சேர்த்து வைக்கும், அனுபவத்துல பெற்றுக்கொள்ளும். நீ அனுபவத்துல பெற்றுக்கொண்டீங்கன்னா நீ எங்க இருப்பா? ஜன்னத்தில் இருப்பா. எப்படி ஜன்னத்துக்கு வந்தா? இந்த கல்வியில இருக்கிற சத்தியத்தை உணர்ந்தாள். அப்ப இந்த கல்வி என்ன செஞ்சிருக்கி? சத்தியம் ஒன்றை உணர்த்திருக்கி, நீ அதை உணர்ந்திருக்கா, உணர்ந்த உடனே ஜன்னத்துக்கு வந்திருக்கா, ஜன்னத்துக்கு வந்தோடனே இப்ப அனுபவத்திலே இருக்கா, அனுபவத்தில் எடுத்துட்டா ஜன்னத்தை. அப்ப சத்தியத்தை உணர்த்தா கல்வி ஜன்னத்தில சேர்த்து வைக்காது, அனுபவத்தில பெற்றுக்கொள்ளு எல்லொரு வரியை ஏன் எழுதியிருக்காக இல்லா, அனுபவத்தில பெற்றுக்கொள்ற மாதிரி தான் நமக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காக, இந்த பாடல்களை எழுதி நமக்கு தந்திருக்க. அப்ப அப்படி தந்தி இப்படி சொல்லி இருக்கக்குள்ள யாருமே அனுபவத்தை பெற முடியாது, யாருமே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ற இடத்துக்கு போக முடியாது, யாருமே இந்த கல்வியை கொண்டு அனுபவத்தை பெற வாய்ப்பு இல்லை என்று ஒருத்தன் பேசுறான்டா, அதுவும் உஸ்தாதிட மாணவனா இருந்துகிட்டு பேசுறான்டா, அவன் அனுபவத்தை பெறலாம். இந்த கல்வி சத்தியத்தை உணர்த்தும் கொண்டு சிந்திக்கிறவன் சித்தத்தை குழப்புற செய்தாண்ட உருவம் என்கிறத தெளிவாங்க. இப்படி சிந்திக்காம ஒருத்தன் எப்படி களிமாவை கொண்டு சரணடைய வழி இருக்கு, சத்குருவின் மொழி இருக்கு, சாத்தியம் இது சாத்தியமான நெறிப்படுத்தல் என்று ஒருத்தன் சிந்திக்கான். அதனால எனக்கு இது சாத்தியம் என்று ஒருத்தன் இறங்குறான். அதே மாதிரி சத்தியத்தை உணர்த்துற கல்வி இது ஜன்னத்தில போய் நம்மளை சேர்க்கும், இந்த அனுபவத்துல பெறணும்.
என்று சொல்லியும் ஒருத்தர் சிந்திக்கான். இதை காட்டின வழியை கொண்டு கல்வியை கொண்டு அவங்களோட மொழியை கொண்டு சிந்திச்சுக்கிட்டு செயலாட்டி கொண்டு இருக்கிற ஒருத்தனுக்கிட்ட இல்லாட்டி செயலாட்டி கொண்டிருக்கிற மக்களுக்கிட்ட இந்த அனுபவம் கிடைக்காது. நீ அனுபவத்துக்கு போக இயலாது. உனக்கு இந்த நெறிப்படுத்தல் இந்த வழியால நீ போய் அந்த நிலையை பெற முடியாது. அந்த சிந்தனையை குழப்புறானண்டா, அவன் சிந்திச்சிட்டு இருக்கிற அந்த சிந்தனையை குழப்புறானண்டா. அந்த சிந்தனையை குழப்புறவன் யாரு? ஷைத்தான் உருவம். சித்தத்தை குழப்புவோன் ஷைத்தானின் உருவம். அவர் சிந்திச்சிட்டு இருக்கிற அவர் நிலைய குழப்புறவன் ஷைத்தான் உருவம். அப்ப அவனை நாம உடனே யார் என்று பார்க்கணும்? அந்த உருவத்தில எவன் வந்தாலும் அவன் யாரு? ஷைத்தான். வழங்குதா? அப்ப ஒரு நெறிப்படுத்தல் போசாது. சிதறத்துல் முந்தகா வரைக்கும் ஜிப்ரீல் உன்னை அழைத்து செல்லுவார். அப்படித்தான் எழுதியிருக்காங்க. சிதறத்துல் முந்தகா வரைக்கும் உன்னை அழைத்து செல்லுவார். உன்னை என்று யாரை காட்டினேன்? உன்னை என்று காட்டினே யார? நம்மளத்தானே காட்டினேன். என்னத்தானே காட்டிக்க? என்னத்தான் காட்டிக்க? சிதறத்துல் முந்தகா வரைக்கும் ஜிப்ரீல் உன்னை அழைத்து செல்லுவார் என்றா ஒசாது நமக்கு என்ன சொல்ல வாராகேண்டா, சிதறத்துல் முந்தகா வரைக்கும் உன்னையும் ஜிப்ரீல் அழைச்சுக்கிட்டு போவாரு, அழைத்து செல்லுவாங்க என்று புரிய வைக்க வாராளா இல்லையா? அப்படி என்ன சிதறத்துல் முந்தகா வரைக்கும் ஜிப்ரீல் அழைச்சிக்கிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு போவாரு என்று எனக்கு காட்டின அந்த வழியில ஏசாது காட்டி எனக்கு தெளிவுபடுத்தின அந்த சிதறத்துல் முந்தகா வரைக்கும் ஜிப்ரீல் அழைத்து செல்ற அந்த பாதையில போகலாம் என்று சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவன் சித்தத்தை குழப்புறவன் யாரு? ஷைத்தான். அடுத்தது களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய். களிமா பொருளை உணர்ந்து கருத்தை நீ அதில் செலுத்தி நீ தோணுவாய். உண்மை மிகராஜின் வழிகாணுவாய். அப்போ ஒஸ்தாதி சென்ன முறைக்கு களிமா பொருளை எடுக்க அந்த பொருளை உணர்றாரு. உணர்ந்து கருத்தை என்ன செய்யறாரு? அதுல செலுத்துறாரு. களிமா பொருளை எடுத்து கருத்தை உணர்ந்து அந்த கருத்தை அதில செலுத்தி அவரு தோன்ற நிலை வரும், நான் தோணுவேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு? சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, முராக்கபா பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனதை ஒரு நிலைப்படுத்தி முராக்கபா செய்து வெற்றி பெறறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற இவருக்கு மிகராஜின் வழி காணுவாயங்க. உண்மை மிகராஜின் வழி காணுவாய். களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய். உண்மை மிகராஜின் வழி காணுவாய் என்றோன்னு இதை நம்பி களிமாவை எடுத்து களிமாட பொருளை உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நான் தோணுவேன். தோணினோட இந்த உண்மை மிகராஜின் வழி எனக்கு தெரியும், நான் அந்த வழியால போகலாம் என்று சிந்திச்சுக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி முராக்கபா பண்ணி வெற்றி பெற முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவங்களுடைய சிந்தனையை குழப்புறவன், சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மக்களுடைய இந்த நிலையை குழப்புறவன் ஷைத்தானின் உருவம் என்று எடுங்க. இன்னும் சொல்லணுமா? அப்ப சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் சிந்தனைய சிதற வைக்கிறவன் ஷைத்தான் உருவம் என்று உஸ்தாது வெளிப்படையாக சொன்ன இந்த உருவத்தில இருந்துகிட்டு அந்த ஷைத்தான் என்ன செய்யறான்? இப்படிப்பட்ட மக்களை வழிகெடுக்கானுங்கிறத இந்த மக்கள் விளங்கிக் கொள்ளும். அவன் ஷைத்தான்ங்கிறத என்ன செய்யணும்? அது எந்த உருவத்தில வந்தாலும் ஒசாதிட வழிகாட்டலை கொண்டு ஒசாது காட்டின களிமா பொருளை உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி அவன் தோன்ற நிலை அவனுக்கு கிடைச்சி உன்னை மிகராஜின் வழியை அவன் காணலாம், நீ போகலாம், உன்னை ஜிப்ரீல் சிதறத்துல் முந்தகா வரைக்கும் அழைத்து செல்லுவாரு என்று உறுதிப்படுத்தி கூறின இந்த விஷயங்களை முயற்சிக்கிறவர்களை
முயற்சிச்சு எடுத்து அந்த நிலையை அடையிறதுக்கு அண்ணா இன்னா என்று சிந்தனையில மூழ்கி சீரான அந்த வழியால போயிட்டு இருக்கிற இவகளை இல்லாட்டி போறதுக்கு ஆரம்பத்திலிருந்தே முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கிட்ட இந்த அனுபவத்தை பெற முடியாது. இது உனக்கு சாத்தியம் இல்லை, இது அவருக்கு மட்டும்தான், இது உங்களுக்கு இல்லை, இதால யாரும் போக முடியாது என்று சொல்லி இப்படி போகணும் என்று சொல்லி இறங்கி சிந்தனையில மூழ்கி இருக்கிற இந்த சிந்திக்கிற இந்த மக்களுடைய சிந்தனையை குழப்புகின்றவன் ஷைத்தானின் உருவம். அனசாபி சொல்றதாக இருக்கக்கூடாது. நான் சொல்லலை, ஒசாது தான் சொல்றேன். நான் ஒசாது சின்ன பாட்டுக்களை சொல்லித்தான் விளங்கப்படுத்திருக்கேன். அது ஒசாயிட மாணவனா இருந்துகிட்டு அதை பேசினாலும் ஒசாயிட மாணவன் என்று சொல்லிக்கிட்டு மற்ற மக்களுக்கிட்ட அவன் இப்படி ஒரு விஷயத்தை போதிச்சாலும் அவன் சிந்தனையை குழப்புற, சிந்திக்கிறவங்கட அந்த சிந்தனைக்கு பூட்டு போடுற ஷைத்தாண்ட உருவம் என்று சொல்லி மட்டும் நீங்க கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. உங்களோட உள்ளத்துல டக்கண்டு அப்படி சொல்றானா, அப்படி கதைக்கானா, அப்படி விளங்கப்படுத்துறானா, இவன் ஷைத்தான் என்று அப்படி இல்லாம ஷைத்தான காணலாம். மினல் ஜின்னதி வன்னாஸ், இன்சிலையும் ஜின்னிலையும் ஹன்னாஸ் இருக்கலாம். அப்ப எந்த நாசை பிடிச்சிக்கிட்டு இன்சை பிடிச்சி மனுஷனை பிடிச்சிக்கிட்டு அவன் வருவான் என்று சொல்லல. அப்ப இப்ப நீங்க மூழ்கி நீங்க அந்த மிஹ்ராஜ்ங்கிற பயணத்துல போய் சிதறத்துல் முந்தஹா தாண்டி முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்வாய். சின்னால இல்லையா சரி, முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்வாய் என்று ஒரு பாடல் வரி எழுதியிருக்காளா? எழுதியிருக்காக. அந்த பாடல் எப்படி எழுதியிருக்காகண்டா, முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்வாய். உணர்வாய் என்று யாருக்கு சொல்றாங்க? அவகிட மாணவர்களுக்கு சொல்றாங்க. நமக்கு தான் சொல்றாங்க, மாணவர்களுக்கு சொல்றாங்க. அந்த சாத்வீக நெறி இருக்கி நீ சாத்தியப்படுத்தலாம் என்று அந்த சத்குருவின் மொழியை எடுத்துக்கிட்டு அந்த வழியால போறதுக்கு பாதை கண்டு ஏகுற நிலைக்கு வார அந்த மாணவர்களுக்கு அவங்க சொல்றாங்க, முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்வாய் என்றா. நான் உணர்ந்தேன் என்று சொல்லல அவங்க, நான் உணர்வா நீ எங்க அப்படி என்றா நாமையும் உணரலாம். உணரக்கூடிய சாத்வீக நெறி இருக்கி, சத்குருவின் மொழி இருக்கி என்றுதான் இதுக்கு என்ன சொல்றாங்க, நீ முற்றாக உணர்வாய், நீ உணரக்கூடிய இடத்துக்கு வருவாய் என்றுதான் அந்த பாடல்ல எழுதியிருக்காங்க. அப்ப இப்ப சிதறத்துல் முந்தஹா தாண்டினா என்ன அடுத்தது? லிகா. அப்ப முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்ற நிலை. அப்ப ஜிப்ரீல் சிதறத்துல் முந்தஹா தாண்டி அந்த முடிவு நிலை என்கிற அந்த லிகாவை முற்றாக உணரக்கூடிய அந்த நிலைக்கு ஒரு மாணவன் வரலாம். வரக்கூடிய மாதிரி நான் என்ன செய்கிறேன், அவனுக்கு வழியை காட்டி இருக்கேன், நீயும் உணரலாம் என்று சொல்ல கொண்டு அவனுக்கு இந்த அறிவை நான் ஊட்டி இருக்கேன். அதனால அவன் ஒசாது சொல்ற முறைக்கு முறப்படி அறிஞ்சி முறப்படி அணுகினா லிகா என்கிற நிலையை கூட பெற்றுக்கொள்ளலாம், முற்றாக உணர்ற இடத்துக்கு வரலாம் என்று சொல்லி காட்டி தந்த அந்த பாதைய அந்த வழிய நீ போகலவப்பா, உனக்கு கிடைக்காது என்று ஒரு ஒசாது கீழே இருக்கிற ஒரு மாணவன் யாருக்குமே கிடைக்காது அந்த நிலை என்று சொல்லி இந்த சிந்திக்கிற இந்த மாணவர்களுடைய இந்த சித்தத்தை குழப்புறாவன் யாரு? அப்ப இப்ப ஒசாதிட கல்வியும் ஒசாதிட வழிகாட்டலும் ஒசாதிட விஷயங்களையும் இப்படி இந்த சித்தத்தை குழப்புற இந்த ஷைத்தான் கதைக்கானண்டா. இந்த ஷைத்தாண்ட உருவத்தில இருந்துகிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இந்த போற மக்களை கெடுக்கானண்டா, கெடுக்கிற மக்கள் மாணவர்களாக இருக்காளண்டா. ஒசாயிட கல்வி எங்க போகுது? இப்ப ஒசாயிட வழிகாட்டல் எங்க போகுது? ஒசாது முற்றாக உணர்வாய், நீ லிகாவுக்கு போகலாம், லிகாவை தாண்டி போகலாம். யாராவது லிகாவை தாண்டி போயிடாது. அப்ப முடிவு நிலை எது? லிகா. அப்ப ஒசாது எங்க போயிருக்காங்க? லிகாவுக்கு போயிருக்காங்க. போய் இறைவனுடைய ஐக்கியத்தை பெற்று இறைவனை சந்திச்சுட்டு தான் நமக்கும் சொல்றாங்க முடிவு நிலை தான்.
அத முடிவு நிலை என்று சொல்லி அந்த சொல்ல காட்டி அதுக்கு அங்கால போகலா முடிவு நிலை லிகா என்கிறத முற்றணி உணர்வாய் என்று அந்த முடிவு நிலை வரைக்கும் போய் நீயும் முடிவு நிலையை உணரலாம், அந்த நிலைக்கு வரலாம்டா. இந்த 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 கல்வியை சரியா விளங்காத பேருகள் ஒசாத மாணவர்கள் என்றே சொல்லிக்கிட்டு ஒசாத தாண்டி போயிட்டாராமா, ஒசாதுக்கு மேலேயா போயிருக்காரா என்றெல்லாம் கதைக்கானுகள் என்றா இவனுங்களுக்கு ஒசாயிட கல்வி விளங்கியிருக்கா, இவனுங்கள் பச்சை செய்தான இருக்கானுகளா என்கிறத நாம தெளிவா விளங்கும். நாஞ்சல் அனுசாபி சொல்றதா இருக்கக்கூடாது, நாஞ்சல் இது அப்படின்னா இந்த பேச்சு திரும்ப ரிப்பீட் கேளுங்க. ஒசாது என்ன சொல்றாங்க, இது ஒசாய் பாடல்ல என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க இந்த வழியை காட்டுற ஆக்களா, நீங்க இந்த வழியை கெடுக்கிற செய்தான்களா என்கிறத இந்த பேச்சை வச்சு புரிஞ்சுக்கலாமா இல்லையா, இந்த பேச்சை வச்சு விளங்கலாமா இல்லையா? அப்ப உஸ்தாத் என்ன சொல்றாங்க, அங்க களிமா பொருள் உணர்ந்து கருத்தணி அதில் செலுத்தி உண்மை மிகுராஜின் வழி காணுவான். அப்ப களிமாவை எடுக்கிறவன், அந்த கருத்தை உணர்றவன், அந்த இல்ல களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய், உண்மை மிகுராஜின் வழி காணுவாய். அப்ப களிமாவை எடுக்கும், எல்லாரும் களிமா இருக்குமா இல்லையா? எடுக்கும். களிமாவை எடுத்து என்ன செய்யறோம், தியானம் செய்ய போறோம். தியானம் செய்யற நோக்கம் என்ன, களிமா பொருளை உணர்றது, களிமா பொருளை உணர்றது. களிமா தியானம் செய்யறவங்க அந்த பொருளை உணர்ந்துட்டாங்க இல்லையா? பொருளை உணர்ந்துட்டு என்ன செய்யறாங்க, அந்த உணர்ந்த பொருளை அந்த கருத்தை செலுத்துறாங்க. செலுத்தின உடனே அவங்க தோன்றாங்க. இப்ப அவங்களுக்கு அவங்க இருக்கிற நிலைன்னு செய்து தெரிய வருகிறது. தெரிய வந்த உடனே அந்த தோணின நிலையை நோக்கி அவங்க போறது என்ன, மிகுராஜின் வழி, உண்மை மிகுராஜின் வழி காணுவாய். அப்ப களிமாவுக்கு வந்த நோக்கம் என்ன, அந்த தோன்ற நிலையை பெற்று மிகுராஜி அந்த வழிக்கு போகணும், அந்த மிகுராஜி வழியை காணணும். சரியா? இப்ப எல்லாரும் உசாயிடமானவர்கள் எல்லாரும் களிமாக்கு வராங்க. ஆனா நாங்க யாரும் மிகராஜி வழிக்கு போக மாட்டோம். சிதறத்தில் முந்தகா வரைக்கும் ஜிப்ரில் அழைச்சி போக மாட்டாரு. முடிவு நிலை லிக்கா என்று முற்றாக உணரவும் இயலாது. அது அந்த வழிகாட்டினாரே MS அப்துல்லா ரஹ்மத்துல்லா பயில்வான், அவருக்கு மட்டும்தான். நமக்கெல்லாம் இல்லையேண்டா. இப்ப இப்படி வெளியிருக்கிற இந்த பாடல்களை என்ன செய்யறது, இதை மாத்தி எழுதணும். அவருக்கு மட்டும்தான் நண்டு, அவர் மட்டும்தான் களிமா பொருளை உணரலாம், அவர் மட்டும்தான் கருத்தை செலுத்தலாம், அவர் தான் தோணுவாரு, மிகுராஜ்யம் வழியை கண்டுட்டாரு. அடுத்தது சிதறத்துல் முந்தகா வரைக்கும் ஜிப்ரீல் அவரை தான் அழைத்து சென்றார். அடுத்தது முற்றாக லிகா என்று அவர் தான் உணர்ந்தார். நாம யாருமே போகையிலா, நம்ம யாருக்குமே அந்த நிலை கிடைக்காது. அவரை தாண்டி போறதுக்குரிய ஆற்றல் மாணவர்களாகிய அவகிட வலிய செடி கண்ட நம்புடால போக முடியாது என்று ஒருத்தன், ஒரு கூட்டம், ஒரு சமூகம் பேசுதண்டா, அதுக்கும் உஸ்தாதிடம் மாணவர்களாக இருந்துக்கிட்டு வெளிப்படையாக அடுத்த மற்ற ஏனைய மாணவர்களுக்கிட்ட கதைக்காக இல்லண்டா, இந்த சிந்திக்கிற இந்த மாணவர்கள இந்த சித்தத்தை குழப்புற ஷைத்தாண்ட உருவம், ஷைத்தானுடைய உருவங்கள் என்று இதை விட தெளிவா விளங்கப்படுத்தணுமா? இதை விட தெளிவா புரிய வைக்கணுமா? அவன் ஷைத்தான் என்ன செய்வான்டா, உன்னிடத்துல வார எல்லாரையும் என்ன செய்வேன், தடை செஞ்சு நரகத்தை நிரப்புவேன். அப்ப வழிகெடுக்கிற இந்த பகுதியை, வழிகெடுக்கிற இந்த வேலையை ஷைத்தான் செய்யறானா, இவங்க செய்யறாளா? இவகள்ல இருந்துகிட்டு அங்க செய்யறவன் ஷைத்தான். நாம இவக வழிகெடுக்காக என்ன சொல்றான், வழிகெடுக்கிறவன் இருக்கான். இறை உறவு இல்லாதவன் இன்சானா, அவன் இருதயத்தில் இருப்பவன் ஷைத்தான் என்று சொல்றாங்க. அப்ப அவன் இருதயத்துல யார் இருக்கா, ஷைத்தான் இருக்கான். அவன் இருந்துகிட்டு என்ன சொல்லுவாங்க அவர்கிட்ட, இவன் சும்மா வைப்பமே நம்ம இருதயத்துல ஷைத்தான் இருக்கான்னு வைப்பமே. அவன் இருந்துகிட்டு அவன் என்ன சொன்ன அல்லா கிட்டேண்டா, உன்னிடத்துல வார எல்லாரையும் தடை செய்வன் என்று சொன்னானா இல்லையா? தடை செஞ்சு நரகத்தில் நிரப்புவேன் என்று சொல்லி அல்லா கிட்ட சவால் விட்டானா இல்லையா? அந்த சவால் விட்ட அந்த ஷைத்தான் நம்முடைய இருதயத்தில இருந்துகிட்டு
நமக்கிட்ட என்ன சொல்லுவான்? நீ களிமா பொருளை உணரையில, கருத்தை நீ அதுல செலுத்தேல, நீ தோண மாட்டா, உண்மையான மிஹ்ராஜின் வழி உனக்கு கிடைக்காது. மர அடுத்தது வந்து சொல்லுவான் திரும்ப, சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் உன்னை அழைச்சிட்டு போக மாட்டார் தெரியுமா? நீ போகல, அவர் தான் போகலாம். அவர் MS அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வழியை சொல்லி தந்தாரே, அவர் மட்டும்தான் போகலாம், நீ போகலாம். ரெண்டு யார் சொல்லி கொடுப்பா? அவர் இருதயத்தில் இருக்கிறவன் யாரு? அவன் என்ன அவருக்கு அப்படி சொல்லுவானா இல்லையா? சொல்லி போட்டு மறுவாவும் செல்லுவான் திரும்ப. அந்த முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்ற இடம் இருக்கே, முடிவு நிலை, அதை தாண்டி யாரும் போகலாம். அந்த முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்வாய். அந்த அது நீ கீழ்கை நெருங்கலாவாப்பா, உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அவர்ற இருதயத்தில அந்த ஷைத்தான் இருந்துகிட்டு. ஏனென்றா அவர்ற இருதயத்தில இறை உறவு இல்லை. இறை உறவு இல்லாதவன் இன்சானா, அவன் இருதயத்தில் இருப்பவன் ஷைத்தான். இவன் அந்த இருதயத்தில இருந்துகிட்டு அவர்கிட்ட இப்படி சொல்ற எல்லா விஷயத்தையும் அவர் என்ன செய்வாரு? அவர்கிட்ட வாரவர், நிக்கிறவர், போறவர், நடக்கிற எல்லாருக்கிட்டையும் ஓசாது அந்த அந்த நிலைய யாருக்கும் கிடைக்காது தெரியுமா? அந்த நிலைக்கு யாரும் போயிடா, அது யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா அவருக்கு கிடைக்காதுன்னு அவன் எவன்? ஷைத்தான் சின்னத்தை அவர் நிலையில இருந்துகிட்டு அவன் ஊடகமா இருந்துகிட்டு அடுத்த சிந்திக்கிறவங்களை, அவங்க போகலாம் என்று முயற்சி எடுக்கிறவங்களை ஒருநிலைப்படுத்தி முராக்கபா செய்து வெற்றி பெறலாம் என்று சொல்லி இந்த சாத்வீக நெறிக்குள்ள சத்குருவின் மொழியை எடுத்துக்கிட்டு சரணடைய வாரவர்களை குழப்புறான், குழப்பிட்டு இருக்கான். இப்படி குழப்புறவனைத்தான் சொல்றாங்க, சரியா, சித்தத்தை குழப்புவோன் ஷைத்தானின் உருவம். அப்ப இப்படிப்பட்ட மக்களும் இன்றைக்கு ஒசாயிட மாணவர்களா இருந்துகிட்டு, ஒசாயிட மாணவர்களுக்கே அது உங்களுக்கெல்லாம் கிடைக்காது, நீங்க யாரும் போகையிலா என்று வெளிப்படையாக கதைக்காலண்டா, வெளிப்படையாக சொல்றாங்களண்டா. இவ ஒசாயிட கல்வியை கொண்டு மக்களுக்கு வழிகாட்டிகளா? ஒசாயிட கல்வி ஒரு பக்கம் இருக்க, ஒரு வழிகேட வெளியே சொல்ற வழிகேடர்களா? வழிகட்டவனுக்கு பின்னால ஷைத்தான்கள். இந்த ஷைத்தான்கள் சொல்றத நம்பி ஒஸ்தாது காட்டின வழிய சருக விட்டுடாதங்க. உங்களுக்கு நான் சொல்லல, ஒஸ்தாத மாணவர்களாகிய எல்லாருக்கும் சொல்றேன், இப்படிப்பட்ட ஷைத்தான்கள் அடையாளம் காணுங்க. இன்னொருக்க சொல்றேன், களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய், உண்மை மிஹ்ராஜின் வழிகாணுவாய். இது யாருக்கு சொன்னே? உண்மை மிஹ்ராஜும் வழிகாணுவாய் என்று யாருக்கு சொன்னே? நமக்கு சொன்ன. அப்ப நாம வழிகாணலாம். களிமா பொருளை உணர்ந்து கருத்தை அதில செலுத்தினா அந்த மிஹ்ராஜும் வழியை காணலாம். காணலாமா இல்லையா? இப்போ சைடு இந்த பாடலை வச்சு காணலாம் நம்பிக்கிட்டு ஒருத்தன் வாரான். அடுத்தது சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அழைத்து செல்லுவார். அதாவது சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் உன்னை அழைத்து செல்லுவாருங்க. உன்னை அழைத்து செல்லுவார். அப்ப எனக்கு சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் என்ன அழைத்து ஜிப்ரீல் செல்லுவார் என்று அந்த வழிக்கு என்ன செய்யறாங்க? நீயும் போகலாம் என்று எனக்கு அந்த வழியை ஊட்டுறாங்க, அந்த வழியை காட்டுறாங்க. இல்லையா? காட்டுறாளா இல்லையா? அப்ப காட்டக்குள்ள இப்ப எனக்கு அந்த வழியால போகலாம், அந்த வழியை சிதறத்துல் முந்தஹா கூட்டிட்டு போய் சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் காட்டுவா என்று நம்பிக்கிட்டு வா. அது மட்டுமா? அடுத்தது என்ன? முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்வாய். முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணர்வாய் என்ற அர்த்தம். உணர்ந்தேன் என்று சொல்லாம உணர்வாய் என்றா என்னையும் நீ உணர்ந்து கொள்வா. முடிவு நிலை லிகா என்று முடிவு நிலைக்கே வருவா. அப்ப அந்த முடிவு நிலைக்கு வரைக்கும் தான் ஒஸ்தாதும் போயிருக்காக, உணர்ந்திருக்காக. அதனால அது முடிவு நிலையை காட்டுறாங்க. இப்ப அதுக்கு மேல யாராவது போகலாமா? அவ போனத்தால அவ காட்டுறா அந்த முடிவு நிலை. இப்ப முடிவு நிலைக்கு அங்கால போயிருக்காள் அவங்க இல்லை, அதால முடிவு நிலைன்னு காட்டுறாங்க. அது வரைக்கும் தான் அவ போயிருக்காங்க.
முடிவு நிலை என்று காட்டி முடிவு என்று சொல்ல போட்டு இதை முற்றாக நீ உணர்வாய் என்ற முழுமையா நீ உணர்வாய் தான் முடிவு நிலை என்று. அப்ப அது வரைக்கும் அவங்க போய் உணர்ந்தத்தால அந்த நிலையே, அந்த முடிவு நிலையே, அந்த லிகாவை நீயும் உணர்வாய் என்று அதே நிலையை நமக்கு காட்டுறாள் இல்லையா? அப்ப மாணவனா இருக்கிற ஒருத்தன் இதை நம்பி உஸ்தாது போன அந்த இடத்துக்கே நாமளும் போகலாம், அந்த நிலையை காட்டியிருக்காக முழுமையாக உணரலாம், முடிவுள்ள லிகா என்று முற்றாக உணரக்கூடிய சூழல் இந்த உஸ்தாது காற்றால் வழியால இருக்கி. உஸ்தாது காட்டுற இந்த வழியால போனா பூரணமா முழுமையாக நான் அந்த லிகாவை பெற்று முடிவு நிலையை பெறக்கூடிய தகுதி இந்த பாதைக்கு இருக்கண்டு நம்பி இதுல இறங்குறவன, இறங்கி வாரவன, இறங்கி அதுக்கு முயற்சி செய்கிறவன அவளுடைய மாணவன் தான் என்று சொல்லி லேபல்ல இருந்துக்கிட்டு அந்த இடம் யாருக்கும் கிடைக்காது, அந்த இடத்தை யாரும் போகலான்னு சொல்லி இவன் சொல்றான்டா, இவன் கற்பனையிலவா சொல்றான்? இவன் முஸ்தாதிட இடம் என்று சொல்லி ஏதோ ஒன்றை கற்பனை பண்ணி வச்சிருக்கான். அவன் எந்த நிலை வரைக்கும் போனாக அந்த நிலை என்ன என்று சொல்லி அவனுக்கு தெரியுமா? இல்ல அவங்க சொன்ன முறைக்காவது அதை ஆராய்வு செஞ்சு சிந்தனை செஞ்சு நாமளும் போகலாண்டு ஒரு முடிவெடுத்தவனா இவன்? அப்ப இப்படி இல்லாத இவன், இப்படி இல்லாத இவங்க, இப்படி இல்லாத இவர்கள் எல்லாம் அந்த இடம் கிடைக்காது, அந்த இடத்தை போக இல்லாது என்று சொல்லி இவங்களோட சித்தத்தையும் இவங்களோட சிந்தனையும் குழப்புறாகண்டா, குழப்புற வேலை பார்க்கலண்டா. இதை இவங்க செய்யறாளா? இவர்கள இருந்துகிட்டு ஷைத்தான் செய்யறாடா. ஷைத்தான் தானே செய்யறான், இருந்து ஷைத்தான் தான் செய்யறான், ஷைத்தான் செய்யறான். அப்ப நாம என்ன செய்யணுமா? உஸ்தாது சொல்றாங்க, இப்படி சித்தத்தை குழப்பினா, நான் சிந்திச்சுக்கிட்டு நான் போகலாம் என்று இருக்கிற என்ற சிந்தனைய சித்தத்தை குழப்பினா, அப்படி குழப்புறவன் ஷைத்தாண்ட உருவம். அவன்தான் உன்னிடத்தில வார நல்லடியார்களை நான் கெடுப்பேன், தடை செய்வேன், செய்து நரகத்தில நிரப்புவேன் என்று சொன்னான். அந்த சொன்னவன் தான் இப்ப இவரோட இருதயத்தில இருந்துகிட்டு இவர்களுக்கு செட்டத்தை எல்லாம் இவக நமக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காக என்று நாம புரிஞ்சுக்கணும், நாம விளங்கிக்கொள்ளும். நாம என்ன செய்யணும்? அந்த உருவத்தில் இப்ப இருக்கிறவன் ஷைத்தான் என்று அடையாளம் காணாம விட்டமண்டா நாமளும் என்ன செய்வோம்? அவ சென்ன விஷயத்துக்குள்ள போயிடும், நாமளும் தவறிடும். அப்ப அவன் நான் கெடுப்பேன் என்று சென்ன விஷயத்தை, கெடுத்து நரகத்தை நிரப்புவேன் என்று சென்ன அந்த சவாலை இவங்களை கொண்டு நிறைவேற்றுகிறான், நிறைவேறுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கும். அப்படி இல்லை என்ன செய்யணும்? இவங்களை ஷைத்தாண்ட உருவம், இவங்களோட இருதயத்துல ஷைத்தான் இருக்கான் என்று தெளிவா நாம அறிவு ரீதியாக கண்டு இவங்களை கொஞ்சம் என்ன செய்யணும்? ஒதுக்கி தள்ளி போட்டு உஸ்தாது சென்ன பாடலுக்கு அமைவா, உஸ்தாது களிமா பொருளை உணர்ந்து கருத்தை செலுத்தி அதுல நீ தோணுவா மிஹ்ராஜின் வழி காணலாம் என்று நம்பின அந்த நம்பிக்கையோட சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அழைத்து செல்லுவார் என்று சொல்லி எனக்கு அவருடைய மாணவர்களுக்கு உறுதியாக சென்ன அந்த உறுதி வாக்குறுதியோட முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணரலாம். உஸ்தாது போய் இருந்த உணர்ந்த அந்த முடிவு நிலை லிகாவுக்கு நானும் போகலாம், அதுக்கு அவங்க வழி காட்டினாக. சரணடைய வழியுண்டு, சத்குருவின் மொழியுண்டு, சாத்வீக நெறி என்று சொல்லி உணர்ந்து தைரியமாக இறங்கி துணிகரமாக அந்த வழியில போற முயற்சி எடுக்கலாம். இந்த ஷைத்தானுகளை எல்லாம் என்ன செய்யணும்? இப்ப இணங்காம இந்த சித்தத்தை குழப்புற இந்த ஷைத்தாண்ட உருவம் எல்லாம் என்ன செய்யணும்? எனக்கு அறிவு ரீதியா தெளிவா விளங்கணும். விளங்கினா நான் உஸ்தாது சென்ன வழியை எடுப்பேனா, இந்த ஷைத்தானுகள் சொல்ற இந்த வழிகளை எடுப்பேனா? அந்த வழியை எடுத்து அந்த கருத்தை செலுத்தி அந்த நான் தோணி அந்த மிஹ்ராஜ் வழியில சென்று சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் என்ன அழைத்து சென்று அந்த லிகா என்கிற முற்றாக உணர்ற நிலையை பெற்றுக்கொண்ட உஸ்தாதிட மாணவனாகிய நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்திலையும் உணர்ந்து அந்த சத்தியத்தை உணர்த்தின அந்த கல்வியை கொண்டு நான் சொல்றேன், நீங்களும் போகலாம். என்ன சொல்லிக்க? நீங்களும் போகலாம்.